Hello students, ப்ரீவியஸ் செஷனில் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டாபிக் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபங்க்ஷனுங்கிறது பில்டிங் பிளாக் ஆஃப் ஏ ப்ரோக்ராம்னு சொல்லலாம். நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன், அனானமஸ் ஃபங்க்ஷன், ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் சொல்லி அனானமஸ் ஃபங்க்ஷன், ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுல ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது. அதே பார்த்திங்கன்னா அந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் இதுவும் எல்லா லாங்குவேஜஸ்லையும் இருக்குது. அனானமஸ் ஃபங்க்ஷன் மட்டும் ஒரு 1 or 2 லாங்குவேஜஸில் இருக்கும். அன்னேம்டு ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க, நேம் இல்லாத ஃபங்க்ஷன்ஸ். அதுவும் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் செஷனில் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபங்க்ஷன் நம்ம 4 கிளாஸிஃபை பண்ணி பார்த்தோம். ஃபங்க்ஷன் வித் நோ ஆர்குமெண்ட், நோ ரிட்டர்ன் டைப், function with no return type but with argument, function with argument but no return type, function with argument and return type. ஃபங்க்ஷன்னாலே வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஃபங்க்ஷன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் நம்ம கொடுக்கலாம். அது மாதிரி நம்ம செஞ்சு பார்த்துருப்போம். ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணுற மாதிரி பார்த்துருப்போம். ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணாத மாதிரியும் நம்ம 4 கிளாஸிஃபிகேஷன்ஸ் பார்த்துருப்போம். ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய இந்த ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒரு 4 டைப்ஸ் பார்க்குறோம். ரெக்வயர்டு ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எப்போதுமே அந்த ஃபங்க்ஷன் டெஃப்பு ஃபங்க்ஷன் நேம் கொடுப்போம், பக்கத்தில் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஆர்குமெண்ட் கொடுப்போம். அது ஆக்சுவலாக அதை வந்து ஃபார்மல் ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். ஃபார்மல் ஆர்குமெண்ட் இருந்தாலே கண்டிப்பாக ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டில் ஆக்சுவல் ஆர்குமெண்ட் இருக்கணும். அதை வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. ஸ்கிப் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ண முடியாதுங்கிற லெவலில் பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் டெஃப்பு ஃபங்க்ஷன் நேம் எஃப்யூஎன்னு கொடுத்துருக்கேன், ப்ராக்கெட்டில் ஏன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஃபங்க்ஷன்னு கால் பண்ணுறேன், எஃப்யூஎன்னு கால் பண்ணுறேன், ப்ராக்கெட்டில் எம்டியாக கொடுத்துருக்கேன் கீழேருந்து கால் பண்ணும்போது. பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் மிஸ்ஸிங் 1 ரெக்வயர்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லி எரர் வருது. ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டை கீழே லாஸ்ட்டில் இருக்குது. ஆனால் எஃப்யூஎன் ப்ராக்கெட் மட்டும் கொடுத்துருக்கேன், ஆர்குமெண்ட் எதுவும் கொடுக்கல. அப்போ மேலே பார்த்தீங்கன்னா டெஃப்பு எஃப்யூஎன் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஏங்கிறது ஃபார்மல் ஆர்குமெண்ட். அப்போ கண்டிப்பாக கீழே ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டு ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கணும். அதான் நான் இப்போ 10ன்னு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மேலே ஃபார்மல் ஆர்குமெண்ட் இருந்ததுன்னா கீழே ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டு இருக்கணும். இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இப்போ ஃபார்மல் ஆர்குமெண்ட் இருந்தால் ஆக்சுவல் ஆர்குமெண்ட் இருக்கணும். உள்ளே இருக்கிற எக்ஸாம்பிள் நம்ம முக்கியம் இல்லை, நம்ம வந்து கான்செப்ட் தான் முக்கியம். கான்செப்டில் ஃபார்மல் ஆர்குமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக ஆக்சுவல் ஆர்குமெண்ட் இருக்கணும். ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டு ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இப்போ டெஃப்பு ஃபன் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்கோம். அந்த ஏங்கிறது ஃபார்மல் ஆர்குமெண்ட். கீழே லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஃபன் ஆஃப் 10 கொடுத்துருக்கோம். அந்த 10ங்கிறது ஆக்சுவல் ஆர்குமெண்ட். அப்போ கண்டிப்பாக ஃபார்மல் ஆர்குமெண்ட் இருந்தால் ஆக்சுவல் ஆர்குமெண்ட் இருக்கணும். அதான் ரெக்வயர்டு ஆர்குமெண்ட் அப்படிங்கிற டாபிக். அடுத்தது பார்த்திங்கன்னா கீவேர்டு ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். கீவேர்டு ஆர்குமெண்ட்னு சொல்லும்போது நம்ம கொடுக்குற இந்த ஏன்னு ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம். டெஃப்பு ஃபன் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்கோம். ஏ வந்து ஒரு ஆர்குமெண்ட்டு, கீழே வந்து அது ஒரு ஃபார்மல் ஆர்குமெண்ட்னு சொல்கிறோம். கீழே வந்து நான் ஃபன் ஆஃப் 10 கொடுத்தது அது வந்து ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டு. நான் அந்த ஆக்சுவலாக ஃபார்முலா ஆர்குமெண்ட்டை கீவேர்டாக யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபன் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் 10 கொடுக்குறேன். அப்போ இந்த மாதிரியும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா ஆர்குமெண்ட்டு மேலே இருக்குது, டெஃப்பு ஃபன் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்கோம். இந்த ஏங்கிறது ஃபார்முலா ஆர்குமெண்ட்டு. இந்த ஃபார்முலா ஆர்குமெண்ட்டை கீழே ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு கீவேர்டு மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஏக்கான வேல்யூ 10 அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ ஏக்கான வேல்யூ 10 சொல்லிட்டேன்னா ஏக்கு 10 மட்டும்தான் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி ஆர்குமெண்ட்டை கீவேர்டு மாதிரி யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா கீவேர்டு ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம லாஜிக் பற்றி பார்க்க வேண்டாம். நம்ம லாஜிக்கில் வந்து ஜஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துருக்கோம். அது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. இப்போ நம்ம கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு ரெக்வயர்டு ஆர்குமெண்ட் பார்த்தோம். அடுத்து கீவேர்டு ஆர்குமெண்ட்டு ஒரு கீவேர்டு மாதிரி ஆக்ட் பண்ணுது. அது மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் டெஃப்பு ஃபன் ஆஃப் ஏன்னு இருக்கிறதுலையே அந்த ஃபன் ஆஃப் ஏல ஏன்னு இருக்கிறது ஃபார்மல் ஆர்குமெண்ட். இந்த ஃபார்மல் ஆர்குமெண்ட்டு கீழே ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. எஃப்யூஎன் ஏ இஸ் ஈக்குவல் 10 அப்படின்றது. ஏங்கிறது
கீவேர்டாக ஆக்ட் பண்ணுது. ஸோ அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அடுத்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டு அப்படின்னு சொல்கிறது, மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா ஆர்குமெண்ட்டை டேரெக்டாக வேல்யூஸ் அசைன் பண்ணிடலாம். டெஃப் ஃபன் ஆஃப் a, b is equal to 10. a, b is equal to 10 வந்து a, b வந்து ஃபார்முலா ஆர்குமெண்ட்டு. நான் பிக்கு மட்டும் என்ன பண்ணிட்டேன், டேரெக்டாக 10ங்கிற வேல்யூவை பாஸ் பண்ணிட்டேன். அப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஃபன் ஆஃப் a is equal to 10 அது அப்படிங்கிறது எடுத்து விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஏக்கு மட்டும் வேல்யூ பாஸ் பண்ணால் போதும். ஆனால் பிக்கான வேல்யூ டேரெக்டாக அங்கேயே இருக்குது. பிக்கான வேல்யூ மேலே டேரெக்டாக இருக்குது. நம்ம என்ன பண்ணால் போதும்னா ஏக்கான வேல்யூ மட்டும் பாஸ் பண்ணால் போதும். பிக்கான வேல்யூ 10 நான் மேலே அசைன் பண்ணிட்டேன். இது பேர் தான் ஃபார்முலா ஆர்குமெண்ட். ஃபார்முலா ஆர்குமெண்ட்டுக்கு டேரெக்டாக வேல்யூ அசைன் பண்ணால் அது பேர் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னு பேர். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10, 20, 30, 40, 50ன்னு சொல்லி மல்டிப்ளை ஆகி வருது. ஏல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவாக ஃபார் லூப்பில் எடுத்துக்கிறோம், அதை பியோட மல்டிப்ளை பண்ணி அவுட்புட்டை காட்டுறோம். என்டிஎஸ்சிக்கோட ஸ்பேஸ் கொடுத்தோம்னா ஒரே லைனில் அவுட்புட் வந்துடும், சேம் லைனில் அவுட்புட் வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஃபார்முலா ஆர்குமெண்ட் இருக்குது. டெஃப் ஃபன் ஆஃப் a, b ஈக்குவல் டு 10 இருக்குது. கீழே ஃபன் ஆஃப் 10 மட்டும் கொடுத்துருக்கேன். ஏக்கு மட்டும் வேல்யூ கொடுத்துருக்கேன், பிக்கு மேலேயே வேல்யூ இருக்குது. பிங்கிற ஃபார்முலா ஆர்குமெண்ட்டுக்கு 10 நான் இன்ஷியலைஸ் பண்ணியிருக்கேன், அதான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டு. அடுத்து நான் 10,2ன்னு கொடுக்குறேன். 10,2ங்கிறது ஏக்கு வேல்யூ கொடுக்குறேன், பிக்கு வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்தாப்புல நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்குது. ஸோ அப்போ பிக்கான வேல்யூ மேலேயே இருக்கிற பாஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இல்லை நம்ம பிக்கு வேல்யூ பாஸ் பண்ணணும்னாலும் பாஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் கீழே 2 ஆர்குமெண்ட்டும் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி நம்ம டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார்முலா ஆர்குமெண்ட்டுக்கு நேரடியாக வேல்யூ இன்ஷியலைஸ் பண்ணினா அதுக்கு தான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னு பேர். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் டைப் இருக்குது. வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்னு பார்த்திங்கன்னா, அப்போ நம்ம மேலே வந்து ஃபார்முலா ஆர்குமெண்ட்டில் நாம் எத்தனை ஆர்குமெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறதும் கீழே இருக்கக்கூடிய ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டும் மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகலைன்னா ஒர்க் ஆகலைன்னு நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்டே பார்த்துருப்போம். ஃபார்முலா ஆர்குமெண்ட்டும் ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டும் மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆகாத சுச்சுவேஷன் நம்மளுக்கு அக்கர் ஆகுது. எனக்கு வந்து எவ்வளோ ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டே தெரியாது அப்படின்னு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணுவேன், ஃபார்முலா ஆர்குமெண்ட்டில் முன்னால் வேரியபிளுக்கு முன்னால் ஸ்டாருங்கிற சிம்பிளை கொடுத்துருவேன். இந்த ஸ்டார் சிம்பிளை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மேலே டெஃப்பு ஃபன் ஆஃப் ஏன்னு இருக்குது இல்லையா, அந்த ஏங்கிறதுக்கு முன்னால் நான் வந்து ஸ்டாருங்கிற சிம்பிளை கொடுத்துருவேன். அப்போ என்ன அர்த்தம்னா கீழே இருந்து ஆக்சுவல் ஆர்குமெண்ட்லேருந்து எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும் நான் பாஸ் பண்ணிக்கலாம். அப்போ நான் கீழே ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டில் தான் ஆக்சுவல் ஆர்குமெண்ட் இருக்குது. இதில் நான் எவ்வளோ வேல்யூஸ் வேணால் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு 4 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். 10, 2, 34, 56ன்னு சொல்லி 4 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அத்தனையுமே அக்செப்ட் பண்ணிக்குது. இப்போ மேலே அந்த ஒரு வேரியபிளுக்கு முன்னால் ஸ்டார் சிம்பிள் கொடுத்ததுனால நம்ம எவ்வளோ வேல்யூஸ் கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டுன்னு பேர். பாஸ் பண்ணுற வேல்யூஸ் எவ்வளோ இருக்கணுங்கிறது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஆனால் மேலே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏங்கிற வேரியபிளுக்கு முன்னால் ஸ்டாருங்கிற சிம்பிளை நம்ம கொடுத்துறோம். இப்போ நான் திரும்பவும் லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறேன், அதையும் அக்செப்ட் பண்ணுது. ஸோ அப்போ நான் பாஸ் பண்ணக்கூடிய ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டை வந்து நான் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன், அதையும் அக்செப்ட் பண்ணுது. நீங்கள் எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ இதுவும் ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டும் ஃபார்முலா ஆர்குமெண்ட்டும் மேட்ச் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஃபார்முலா ஆர்குமெண்ட் மேலே ஸ்டார் சிம்பிளாக நான் கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டுன்னு பேர். இது மாதிரி 4 டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை பற்றி பார்த்தோம். கீவேர்டு ஆர்குமெண்ட், ரெக்வயர்டு ஆர்குமெண்ட்டு, அதே மாதிரி டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டு, வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டுன்னு சொல்லி ஆர்குமெண்ட்டை வச்சு நம்ம 4 கிளாஸிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்லேயே நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா அனானமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். இதை லாம்டா ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இங்கே பைத்தானில் லாம்டா ஃபங்க்ஷன்னு பேர். லாம்டாங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஃபங்க்ஷனுக்குன்னு நேம் கிடையாது, அன்னேம்டு ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷனுக்குன்னா நார்மலாக நேம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் FUNன்னு நேம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன்னாலே கண்டிப்பாக ஒரு நேம் இருக்கும். ஆனால் ஃபங்க்ஷனுக்கு நேம் இல்லாமல் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் வந்துன்னா அதை பண்ணலாம். பைத்தானில் செய்கிறோம். லாம்டா ஃபங்க்ஷன்னு பேர். இப்போ லாம்டா ஃபங்க்ஷனுக்கு நம்ம பேர் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபங்க்ஷனுக்குன்னு தனியாக நேம் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனை தான் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு லாம்டா, LAMBDA, அதான் கீவேர்டு. லாம்டான்னு கொடுத்துட்டு பக்கத்தில் ஆர்குமெண்ட் எவ்வளோ வேணுமோ ஆர்குமெண்ட் கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டு ப்ராசஸ் என்ன கால்குலேஷன் அந்த கால்குலேஷனை பண்ணிடலாம். அதான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். S is equal to லாம்டா அப்படின்னு கொடுக்குறோம்.
ஏ கமா பின்னு ரெண்டு வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், 2 ஆர்குமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். கோலன் கொடுத்துட்டு நம்ம என்ன ஆப்ரேஷன் வேணுமோ, என்ன கால்குலேஷன் வேணுமோ அதை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சிங்கிள் லைன் கால்குலேஷன்ஸ் தான். ஸோ அந்த லாம்டா ஃபங்க்ஷன் என்ன மாதிரியான கால்குலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டி ஸ்டெப் கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணாது. சிங்கிள் ஸ்டெப் கால்குலேஷன்ஸை கேரி அவுட் பண்ணுறது தான் அந்த லாம்டா ஃபங்க்ஷன். அப்போ சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட், சிங்கிள் ஸ்டெப் கால்குலேஷன்ஸை நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வச்சுக்கலாம். அதுதான் இப்போ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி சிங்கிள் ஸ்டெப் கால்குலேஷன்ஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம பிரிண்ட்டு இந்த சம் ஆஃப் 2 வேல்யூஸும் நம்ம பாஸ் பண்ண போகிறோங்கிறத நான் மெசேஜில் சொல்கிறேன். 23, 12ன்னு பாஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, எஸ்ஸுங்கிற வேரியபிளில் தான் நம்ம அந்த கண்டென்ட் அவுட்புட்டை ஸ்டோர் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். லாம்டா ஃபங்க்ஷனோட அவுட்புட் எதில் ஸ்டோர் ஆகும்னா எஸ்ஸில் ஸ்டோர் ஆகும். அப்போ நான் எஸ்ஸு ஓப்பன் ப்ராக்கெட்டு 23, 12 அப்படின்னு நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நேமாக எது ஆக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேரியபிளே ஆக்ட் பண்ணுது. எஸ்ஸுங்கிற வேரியபிளே ஃபங்க்ஷனுக்கு நேமாக ஆக்ட் பண்ணுது. அதான் நான் எஸ் ஆஃப் 23, 12 நான் பாஸ் பண்ணுறேன். அப்போ லாம்டா ஃபங்க்ஷன் பொறுத்தளவில் அவுட்புட் வேரியபிள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த அவுட்புட் வேரியபிளே அந்த ஃபங்க்ஷனுக்கு நேமாக ஆக்ட் பண்ணி அதை பயன்படுத்தி தான் நம்ம அதுக்கான ஆர்குமெண்ட்ஸை வேல்யூஸாக பாஸ் பண்ணுவோம். திரும்ப ஒரு எக்ஸாம்பிள் செஞ்சு பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 வேல்யூஸ் 345, 312 அப்படிங்கிற வேல்யூஸை நம்ம பாஸ் பண்ணுறோம். இப்போ நான் எஸ் ஆஃப் 345, 312 அப்படின்னு சொல்லி நான் வேல்யூஸை பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம லாம்டா ஃபங்க்ஷன், அன்னேம்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல எது நேமாக ஆக்ட் பண்ணோன்னா இந்த அவுட்புட் வேரியபிள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுதான் அந்த ஃபங்க்ஷனுக்கு நேமாக ஆக்ட் பண்ணி அதை பயன்படுத்தி தான் நம்ம வேல்யூஸை பாஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ லாம்டா ஃபங்க்ஷன் பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் வேரி பண்ணி 4 கிளாஸிஃபிகேஷன்ஸ் பேசிட்டோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனில் பேசிக் கிளாஸிஃபிகேஷன் 4 டைப்ஸ் பேசியிருக்கோம். இப்போ நம்ம அடுத்த செஷனில் வரக்கூடிய செஷனில் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனை பற்றி பேசணும். அதை தனி செஷனாக பேசணும். அதை நம்ம தனியாக அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த செஷனில் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் பேசியிருக்கோம், அதே மாதிரி லாம்டா ஃபங்க்ஷன் பேசியிருக்கோம். தேங்க்யூ.